என்னன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கா. பிடிச்சிருக்கா? அப்படி பார்க்காதக்கா. ஏன்டா ஆண்டி? செம்மையாக இருக்கும் ஆண்டி. பொண்ணுங்க வேஸ்ட்டு. அப்போ நான் பொண்ணு தான் வேஸ்ட்டா? நான் நீங்கள் கற்றுக்கணும். அவங்க கற்றுக் கொடுக்காமலே பண்ணுவாங்க. கட்டிங் சூப்பராக இருக்கும். எப்படி கட்டிங் முடியும்? ஒரு பச்சைக்கடை அந்த புள்ள கொட்டு போகுது. பச்சைக்கடை ட்ரெஸ் அக்கா 1 hour ஆகுது கொடுங்க. பசங்களுக்குலாம் பேன் இருக்காதா தலையில? பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் இருக்குமா? பொண்ணுங்க கூட சுத்தினா கன்ஃபார்ம் வரும். எப்படி வருது? அது எங்களுக்கு என்ன தெரியும்? அவனுங்க 2 பேரும் அவங்க எதனா பண்ணிப்பாங்க. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமா நாளத்தை சொல்லு. என்னடா தம்பி இந்த மாதிரி கிழிஞ்சு போன பேண்ட்லாம் போட்டு வந்திருக்க? நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு வர வேண்டியதானே? காசு இருந்தால் வாங்கி போட மாட்டா. காசு இல்லைன்னா கீச்சு பொண்ணு வரேன். கழட்டி கொடுக்கணுமா? தைச்சி தரீங்களான்னு கேட்குறான். தைச்சி தரட்டா? வேணாம். கவுத்துகு. தைச்சி போட்டுவே. நல்ல பேண்ட் வச்சிருக்கே இல்லையா வீட்டில்? ஏக மாட்டேன் வேறு இதே மாதிரி தான் இருக்குது. ப்ளைனாக இருந்தால் ஏன் பொண்ணு வர மாட்டேன். நீ தானே கடைக்கு போகிற, நீ தானே அப்படி இப்போ வாங்குற. நான் வாங்க கடைக்கார எடுத்து தருவேன். கடைக்காரர் எடுத்து தருவாரா? கடைக்காரர்கிட்ட போய் நீ தானே கேட்ப, அண்ணா கிளியாத பேண்டா கொடுங்கண்ணா, எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்க, நல்ல பேண்டா கேட்க மாட்டாங்க. டோன் பேண்ட் இருந்தா கொடுங்கன்னு கேட்பேன். இது பேர் டோன் பேண்டா? டோன் நான் போட்டா நல்லா இருப்பேனா? டோன் பேண்ட்லாம் பசங்க மாதிரியே இருக்கு. பசங்க மாதிரியே இருப்பேனா? இது எப்படி இருக்க? நல்லாதான் இருங்க. என்ன வெக்கம் வர்ற? என்ன பார்த்து வெக்கம் வருதா? இல்லைக்கா. இல்லை அப்புறம் வெக்கலாம் வரல. அழகாக இருங்கண்ணா. நல்லா கொஞ்சம் லிஃப்டிங் மட்டும் கம்மி பண்ணீங்கன்னா நல்லா இருந்துடும். மியூசிக் செட் ஆகலக்கா. அக்கா என்ன கலர் லிப்ஸ்டிக் போட்டா நல்லா இருப்பேன்? பிங்க் கலர் போடுங்க. பிங்க் கலர்? இது பிங்க் கலர் தான்டா. ரெட் கலர். ரெட் கலரா? ஓசில குடுத்தாங்கடா. ஒரு பொண்ணு வந்தா ஏமா நீ செல் போலனாவா? ப்ளீஸ் வா. நீ செல் போலனாவா? ஏன்டா அக்கா கை பிடிக்க கூடாதா? ஏன்டா 12th படிக்கணும், 11th படிக்கணும், காலேஜ் படிக்கணுமே. அதெல்லாம் நல்லா படிக்கிறானுங்க பாரு. அவன் தான் படிப்பான். அதெல்லாம் நான்லாம் கொஞ்சம் தான் இதுதான் படிப்பேன். எல்லாம் அடிப்பேன் யாரா இருந்தாலும். அடிப்பியா? ஆமா. அக்காவை அடிப்பியாடா? திடீர்னு கோவந்து டென்ஷன் ஆகுது. ஐயோ சரி பேன் இருக்கு வந்துருக்கேன். பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. பசங்களுக்குலாம் பேன் இருக்காதா தலையில? பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் இருக்குமா? பொண்ணுங்க கூட சுத்தினா கன்ஃபார்ம் வரும். எப்படி வருது? அது எங்களுக்கு என்ன தெரியும்? அவனுங்க 2 பேரும் அவங்க எதனா பண்ணிப்பாங்க. அழகா இருக்கான். அழகா அப்படியே தூக்கிட்டு போலாம் போல இருக்கான். அந்த எங்க வீட்டுல தேடுவாங்க. அப்புறம் தேடுவாங்களா? அக்கா 3 வேளை சோறு போடுறா உனக்கு? 3 வேளை சோறுலாம் வேணாம் எனக்கு. என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம். எங்க வீட்டுல இருந்தா போதும். ஜாலியா. ஏன் கூட இருக்க முடியா? தம்பி மாதிரி பாசமா பாத்து. அப்புறம் பிபி கேப்பீங்க, பலூன் கேப்பீங்க. எனக்கு ஏன் அதெல்லாம்? அப்பா எனக்கு பேல் பூரி வேணுமா? பேல் பூரி புரினுட்டு இவனுங்களை இட்டுன்னு போனா ஜாலியா இருக்க போகுது. நான் எதுவும் கேட்க மாட்டேன். உனக்கு நான் பிபி வாங்கி தரேன், பலூன் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் அதெல்லாம் செட் ஆகுதுக்கா. லேடிஸ் வாங்கி கொடுத்தா வாங்க மாட்டேன். லேடிஸ் வாங்கி கொடுத்தா வாங்கிக்க மாட்டானா? பசங்கிறானுங்களே இவனுக்கு வாங்கி தர போறாங்க. லேடிஸ் பிடிக்காதா? பிடிக்கும். அம்மா நம்மளுக்கு ஆண்டி தாங்க. ஐயோ சூப்பரா இருக்கும். ஏன்டா ஆண்டி? செம்மையா இருக்கும் ஆண்டி. பொண்ணுங்க வேஸ்ட்டு. அப்ப நான் பொண்ணு தான் வேஸ்டா? நானு நீங்க கத்துக்கணும். அவங்க கத்துக் கொடுக்காமலே பண்ணுவாங்க.
டேய் ஏடா சித்ரா அக்கா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆன்ட்டி மாரி இருக்கிறாங்க, அவங்கள போய் அக்கான்ற. ஆமா அப்படிதான் நினைச்சேன். எத்தனை ஒண்ணா இருக்கா, எத்தனை ஒண்ணா இருந்துட்டு இப்படி வாய் பேசுற? என் சேசல் தான் இருக்கிறீங்களா நீங்களா? நீங்க மட்டும் ஏய் ஈல்ஸ் பண்ணுகிறாங்க. என் வீட்டு தான் ஈல்ஸ் போடல, இறங்கி நிக்க வயிறுல இருந்து. இறங்க இறங்க. ஏய் என்ன இறங்க சொல்றா, செருப்பு அவுத்து நிக்க சொல்றா. ஆமா செருப்பு அவுத்துறியா? ஒரு தட்டு ஊத்தீங்கன்னா சத்தியமா பிச்சைக்காரி மாரி இருப்பீங்க. பிச்சைக்காரி மாதிரி இருக்கா? செருப்பு ஊத்தீங்கன்னா வேற என் செல்ல கீஞ்சிட்டு இருக்குது வேற. என்னடா இது ஃபேஷன்டா? அதே மாதிரி தான் இதுவும் ஃபேஷனு. ஏய் அதுக்கு நான் இருக்க பாக்குறேன். சரி அக்கா Dress அழகா இருக்காடா? நல்லா இருக்காடா? எவ்வளோ? 2000. 2000 200 கொடுத்தா எங்கள் வீட்டான தருவாங்க. இது அவ வாங்கி தரியா ரெண்டு? கொடுங்க, காசு கொடுங்க, வேணாரேன். காசு இல்லையே. அப்போ வாங்கி தர மாட்டேன். ஏன் வாங்கி தர மாட்டே? காசு கொடுத்தா தான் தருவோம் எங்கள் வீட்டாண்ட. காசு வாங்கிட்டா நீ தான் பொண்ணுகிட்ட வாங்க. நீங்கள் யாருன்னே தெரியாது, நானே உங்களுக்கு வாங்கி தரேன். ஏன் காசு போட்டியா? அந்த படமே ஓடாது, சொல்லு பாப்போம். வாய்ப்பே இல்லை. அந்த ராஜா இங்கே ராஜா வரமாட்டான், போய்டும், வீட்டுக்கு போய்டும். 200 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரணும். ஓ நீங்கள் யாருன்னே தெரியும், நான் ஏங்க உங்களுக்கு வேணாம் தரணும்? அக்காவா நினச்சிக்கூடா என்ன? அப்போ சரி நீங்கள் நான் ஒரு லவராக நினச்சிக்கேன். நல்லா காக்கா புடி என்ன பிடிச்சாலும் அங்கே ஒன்றும் மசிய போறதில்ல. மாப்பிள்ள பாக்குறாங்க. மாப்பிள்ளையா? நல்லா இருப்பாங்க. டேய் எங்க ஆள் அப்புறம் அசிங்கமாக மாப்பிள்ளை பார்த்தா என்ன மாதிரி மாப்பிள்ளை பார்க்கலாம்? மாப்பிள்ளை சத்தியமாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டா? இவ்வளோ அழகாக இருந்தால் அவன் கல்யாணம் பண்ணியிருப்பான். வாரம் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறானா? என்னடா நான் எவ்வளோ நான் 1 ரூபா கூட சம்பாதிக்கிறேன். வாரம் அதுதான் ரோட்ல நிற்கிறீங்க. அப்போ நீ எங்கே நிற்கிறா? நான் ரோட்ல நில்ல, தரையில் நிற்கிறேன். மண் தரையில நிக்கிறேன். எனக்கு பைத்தியமே பிடிச்சிக்குதுடா சத்தியமா. டேய் நாம் போகலாம் வாடா போய் வீட்டுக்கு. அப்புறம் இவங்க சேர்ந்து நான் பைத்தியம் எனக்கும் பிடிச்சின்னு இருக்கும். இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். கீழ் பாங்க இதுக்கா போலாமா 2 பேரும்? நான் வரல, உங்களை சேர்த்து விட்டு வரேன், வாங்க போகலாம். என்ன வைத்தியர் ஹாஸ்பிட்டல் பச்சை கலர் ட்ரெஸ் தான் போட்டு வரணும் பைத்தியம் ஹாஸ்பிட்டலுக்கு. தோகுது இலைய கட்டிக்கிட்டு வருவா. கட்டிங் சூப்பராக இருக்கும். இலைய எப்படி கட்டிக்க முடியும்? ஒரு பச்சை கலர் அந்த புள்ள போட்டு போகுது பச்சை கலர் ட்ரெஸ். அக்கா 1 hour ஆகுது கொடுங்க. அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால். அந்த அக்கா காதுல விழுந்துற போகுது. இலை கட்டின்னு வந்தாவா? இலைக்கே அவமானமாக இருக்கும் போல இது இவன் கட்டினா. இது எல்லாம் காத்தோட பறந்துருக்கு. ஏய் யோகா அசிங்கமாயிடும் இங்க பாருங்க ரோட்லயே. எடிட்டர் நான் தப்பா பேசல, யோகா தான் என்ன தப்பா பேச வைக்கிறான், பின்னாடி தப்பா பேசுறான். அந்த அக்கா தான் சொல்றாங்க, அதனால அவர் பேசுறாரு. அவர் பேசுறது கரெக்ட். இந்த அக்கா ஆமா, இந்த அக்கா பசங்களுக்கு பசங்க சப்போர்ட்டா? ஆமா, பொண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? அதே மாதிரி தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் பொண்ணுங்களா நியாயத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். நான் பசங்களுக்கு எதுக்காக சொல்ல சப்போர்ட் பண்ணுவேன். அப்ப பசங்க தப்பு பண்ணாலும் நீங்க சப்போர்ட் தானே பண்ணுவீங்க? ஆமா அதான் பண்ணுவோம். பசங்கன்னா அப்படிதான் இருப்போம். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். ஏன் அப்படி இருக்கீங்க? அது ஒரு இது பசங்கன்றது புள்ளிங்க ஒரு ஃப்ரெண்டு. புள்ளிங்கடா வேற 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 வேற. நான் சிரிச்சா வேற லெவல். சிரிச்சீங்கன்னா எனக்கு நல்லா இல்லை. கொஞ்சம் இப்படியே இருங்க, இப்படியே இருந்தாலும் நல்லா இருக்கிறீங்க. என் கூட இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க நீ குழந்தை மாதிரிமா. நான் எப்போதும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருப்பேனா, அப்பா அம்மா உட்காந்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. நீங்களா குழந்தை? டேய் பொம்பளை ஷோ கேக்குது உனக்கு? பொம்பளை ஷோ கேக்குதா? ஆன்ட்டி ஷோ கேக்குதா? அமைதியா இருடா நீ. வாடா தப்பான பேசக்கூடாது. குழந்தை பையன். நான் குழந்தை பையன். ஆம்பளை. என்ன பண்றீங்களா? என்னன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சதுக்கா? பிடிச்சிருக்கா? அப்படி பார்க்காதக்கா. ஏன்டா? எனக்கு ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு.